அனைவருக்கும் வணக்கம். அறிவை விட கற்பனையே மேலானது. யார் சொன்னது? ஐன்ஸ்டீன் என்று கூறி இன்றைய வகுப்பில் போக்சோ ஆக்ட் 2012 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், குழந்தைகளை அந்த பாலியல் பலாத்காரத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் 2012. இதில் டிஃபைனிங் செக்ஷன் இருக்குது. A to M வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி நம்ம A to G வரைக்கும் இது எவ்வாறு நாம் நினைவு வைத்து கொள்ள வேண்டும் அல்லது எவ்வாறு அதை நினைவு வைத்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு சட்டத்தை படிக்கின்ற போது தினந்தோறும் படித்தா கூட டெய்லி படிச்சுனே இருக்கணும், ஞாபகம் இருக்காது. அப்போது ஞாபகம் வைத்து கொள்வதற்காகவே நாம் கஷ்டப்பட்டு ஒரு நாள் கூட அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சலான்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி மெமரி போட்டிங்கன்னா ஃபார் எவர் இன் யுவர் மைண்ட் அப்படியே இருக்கும். அதை நீங்கள் எப்போ எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீதிமன்றத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், அல்ல எல்லாவற்றுக்கும் அது பயன்படும் என்று கூறி இப்போ என்ன பண்ணலாம், இது ஆரம்பிக்கலாம். அதாவது என்னது, இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் இந்த காலம் 2(1) இது காமனாக வச்சுங்க. எல்லாத்துக்கும் 2(1) காமனாக வச்சுங்க. இனிமேல் நான் சொல்ல போகிறது A to G வரைக்கும் ABCDலே போயிடுறேன். இது 2(1) ஏவில் கண்டென்ட் என்னவென்றால் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், மிகவும் கொடூரத்தனமாக உள்நுழைத்து பாலியல் பலாத்காரம் செய்தல். சரி, இது எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுட்டு சொன்னால், ஃபஸ்ட்டு ஏ அப்படி வந்தோடனே A ஃபார் அக்ரவேட்டட், மிகவும் கொடூரத்தனமாக வந்துடுது. சரி, இமேஜின் தானே எப்பவுமே நம்ம படம் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நமக்கு. இங்கே அது இமேஜின் டு மெமரி என்னது, பெண்ணு தான் என்ன பண்ணுவோம், பெண்ணு தான் பெனிட்ரேட்டிவ் பண்ண முடியும். அப்போது பெண்ணு பார்த்தோன்னே நம்ம பெனிட்ரேட்டிவ், அப்போ அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பி பாருங்கள், அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டு தான், பெனிட்ரேட்டிவ் இங்கே இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், பிஏ அப்படியே 9 ஆகிக்கலாம். மிரர் வியூவில் பார்த்தீங்கன்னா 9 தெரியும். செக்ஷன் 9 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 பார்த்தீங்கன்னா அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டுக்கான டிஃபைனிங் செக்ஷன் இருக்கும். இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ராட் அக்ரவேட்டட் செய்தால் அதை கொடூரத்தனமாக ஒரு பாலியல் தாக்குதல் செய்தல். இப்போ நிர்பயா வழக்கில் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஜுனைல் அக்யூஸ்டில் அவன் ராடை அந்த இது பண்ணியிருப்பான், ஓகேவா? சரி, உள்நுழைத்திருப்பான், அப்போ அக்ரவேட்டட். அது நான் அக்ரவேட்டடுக்கு ராடை ஞாபகம் வச்சுங்க. இப்போ சி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். சியில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபோர்ஸஸில் சி, செக்யூரிட்டியில் சி, அப்புறம் இங்கே சி. இது எப்படி ஞாபகம் வச்சலான்னு சொன்னால், சின்னா கேப்டன். எதில் கேப்டன் இருப்பாங்க? இப்போ நேவி இருக்குதுன்னா பண்ணுவாங்க, ஷிப்பில் கேப்டன் அப்படின்வாங்க, முப்படை இருக்கும். அப்போ ஏதோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, கேப்டன் போய் மேஜர் கேப்டன், எங்களுக்கு கேப்டன் சொல்லுவாங்க. அப்போது அப்படி சொல்லும்போது கேப்டன் வரும்போதே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஞாபகம் வந்துடும், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஞாபகம் வந்துடும். சரி, அது இன்னொரு ஞாபகம் வச்சலாம். சின்னாவே 3 முப்படைகள், காலாட்படை, அப்புறம் என்ன படை, விமானப்படை, அப்புறம் கப்பல் படை. இந்த 3 படைகளுடைய கேப்டன் ஞாபகம் வச்சலாம். இமேஜின் பார்த்தீங்கன்னா இவர் பாருங்கள், இவர் தான் கேப்டன், எப்பவும் அந்த ஆர்மியில் அப்படியே கேப்டனாக இருக்கிறார். சரி, அடுத்து என்ன, டி. இப்போ சைல்டு, இப்போ டி ஞாபகம் இப்படி வச்சுக்கலாம். இது டி இதில் வருது, சைல்டு டி ஞாபகம் வச்சலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை பாருங்கள், டீன்னா டால். டால் என்ன, பொம்மை யார் வச்சுருப்பாங்க, குழந்தை. இந்த குழந்தை என்ன பண்ணுது, குழந்தை பொம்மை தான், குழந்தை பொம்மை, குழந்தையே அது, ஆனால் குழந்தை பொம்மை வச்சு விளையாடும், அப்படி ஞாபகம் வச்சு கொள்ளலாம் டிக்கு. இப்போ டிஏன்னு சொல்லிட்டு 2019 புதியதாக இன்சர்ட் புகுத்தப்பட்டிருக்கின்றது. அது என்னென்னா சைல்டு போர்னோகிராஃபி, குழந்தையின் ஆபாசமான படங்களை காட்டுதல் பற்றி சொல்லுகிறது. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சலான்னு சொன்னால், இப்போ ஏ இருக்குல்ல, இந்த ஏ என்னது, அடல்ட் ஒன்லி, என்ன சொல்லுவாங்க, 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அந்த படங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்போ டி என்ன, அந்த குழந்தை வைத்து கொண்டது, குழந்தை அந்த படங்களை காட்டக்கூடாது அதுங்களுக்கு, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால தான் நம்ம இந்த செல்ஃபோனோ இல்லை டிவியோ இதில் ஆபாச படங்களை காட்டுதல் கூடாது என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இப்போ இ இருக்குது, டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ ஈக்கு பார்த்தீங்கன்னா யார் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும், நம்ம மேலே தான் உட்காராது, இங்கே உட்காரோம், அப்புறமா தலைமையில் உட்காரோம், இல்லை எங்கே போகிறோம், அப்புறம் மாம்பழம் வந்துட்டால் வீட்டில் எல்லாரோடும் உறவாடும்.
எல்லாம் யாருக்கும் பேதம் கிடையாது. மாமியார், இதாவது மருமகள், ஒருத்தருக்கும் பேதம் கிடையாது. எல்லாரும் கூட அது உறவு இருக்கும். எங்கே யாரும் எல்லாரும் உட்காந்துட்டு போயினே இருக்கும். அப்போது ஈக்கு எங்கே ரிலேஷன்ஷிப்னா டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். அதுக்கு வீட்டுக்குள்ளே தான், காட்டில் போய் சுற்றி கிடக்காது. அது வந்து காட்டி தேனி மாதிரிலாம். ஆனால் டொமஸ்டிக் அப்படி ஈ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஈ வரும் பாருங்கள். இது ஒரு ஈ வரும், இங்கே ஒரு ஈ வரும். அந்த ரிலேஷன்ஷிப்லேயே ஈ இருக்கும், டொமஸ்டிக்லேயே ஈ இருக்கும். அப்போது வீட்டுக்குள்ளேயே அது உறவாக இருக்குது. அப்போ டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் வருது. இன்னும் அதுக்கு ஒருபடி மேலே போனோம்னா இங்கே அவுட்டு மெமரியில் ஈக்கு ஈ போடுறீங்களே, நான் ஈ சினிமா படம் பார்த்துருக்கீங்கள, நான் ஈ இருக்குதுல்ல, ஈ இமேஜின் பாருங்கள். இந்த ஈ என்ன பண்ணும், ஒரு பெண்ணை காதலிக்கும். அப்போது பெண் எங்கே இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. அவங்களுடைய உறவு தான் எல்லாமே. அந்த ஈக்கான ஈ என்றாலே டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப், வீட்டில் வாழ்கின்ற அந்த அனைத்து மக்களோடும் அனைத்து குடும்ப உறுப்பினரோடும் அது உறவு கொண்டாடும். சரி, எஃப்னா பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், உள்நுழைத்து பாலியல் தாக்குதல் அப்படி சொல்கிறாங்க. இப்போது எஃப் இல்லை, இங்கே எஃப் போடுங்க, ஃபீமேல் ஞாபகம் வச்சுங்க. எஃப்னா ஃபீமேல். அப்போது பெண்ணுனாவே பண்ணாதோ பெனிட்ரேட்டிவ், உள்நுழைத்தல் என்று நாம் அதை புரிந்து கொள்ளலாம். இப்போ கடைசியாக ஜி, பிரிஸ்கிரைப்டு, குறித்துரைக்கப்பட்ட. இது எப்படி ஞாபகம் வச்சலாம்? இப்போ ஜின்னாவே ஜிஹெச், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நிற்கிறோம், நம்ம கியூவில் நிற்போம், ஓபி சீட்லாம் வாங்கிடுவோம். அடுத்து டாக்டர் பார்ப்போம். அவர் என்ன பண்ணுவார், ப்ரிஸ்கிரிப்ஷன், அந்த மருந்து மாத்திரைக்கான சீட்டை நம்ம எழுதி கொடுப்பார் அப்படின்னு எழுதி கொடுப்பார். நேராக மருத்துவமனைக்கு போகல. அப்போது ப்ரிஸ்கிரிப்ஷன். அப்போ ப்ரிஸ்கிரைப்டு என்பதை நாம் ஜின்னா ஜிஹெச், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே நம்ம டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனால் டாக்டர் எழுதி கொடுப்பார். அப்போது குறித்துரைக்கப்பட்ட என்று ஞாபகம் வச்சலாம். இவ்வாறாக நீங்கள் எதை படித்தாலும் இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனும் அதுக்கு அவுட் டு மெமரி போட்டால்தான் எல்லா வகுப்பிலும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறோம், இந்த வர இருக்கின்ற ஏபிபி எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது சிவில் நீதிபதி தேர்வாக இருக்கட்டும், அல்லது மாவட்ட அமர்வு நீதிபதி தேர்வாக, எந்த தேர்வாக இருந்தாலும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதையே நீங்கள் ஃபாலோ பண்ண நான் சொல்ல வரவில்லை. யூ டிட் நாட் ஃபாலோ திஸ் சேம் திங். உங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல, இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் இது சொல்லிட்டேன் A to G, கண்டிப்பாக உங்களுக்கு இது சார் இப்படிலாம் மெமரி பண்ணலாம் அப்படி என்று உங்களுக்கு ஏதாவது தோன்றும், அதை இந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கும் இதை பார்க்கின்ற மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.